மாதிரி படித்தா மட்டும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிங்க. ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் நம்ம வந்து ஒரு நார்மல் ஸ்கோர் எடுத்து நம்ம மெயின்ஸ் கட் ஆஃப்குள்ளே போகிறதுக்கான ஒரு சான்ஸ் வந்து அமையும். ஸோ அதுக்கான ஒரு பிளான் தான் SBI கிளர்க்குக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிப்பது அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்ல போகிற. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிறைய முக்கியமான அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸும் இதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க மக்களே. ஸோ என்ன சார் இப்படி பேய் பாரி மூஞ்சிலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி தம்ப்ளே நல்லா இருந்துச்சு. இது வந்து ஒரு 30 days ஒரு பிளான் மாதிரி, ஒரு மாஸ்டர் பிளான் பை ஒரு மணி மாஸ்டர். ஸோ அதுதான் இங்கே இந்த நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேங்கிங் அவேர்னஸ், ஃபினான்ஷியல் அவேர்னஸ் அண்ட் SBI கிளர்க் அண்ட் இது வரக்கூடிய எக்ஸாமாக இருக்கட்டும். இனிமேல் நீங்கள் வந்து SBI கிளர்க்கை தாண்டி வேறு எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் இது மாதிரி வந்து பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, வீடியோக்குள்ளே போகலாமா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேகசின் வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி PDF அண்ட் பூஸ்டர்ஸ் இது எல்லாமே நம்மளுடைய கோர்ஸில் வந்து இருக்குது. தென் நம்மளுடைய கனீஷ் ரீனா லாஜிக்ஸ் ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு டெப்த்தான அனாலிசிஸ், ஒரு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இந்த PDF வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. இதோட நார்மல் ரேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 199 rupees வந்து இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நான் SBI கிளர்க்கை வந்து நம்ம மக்கள் எல்லாருக்குமே நல்லா வந்து படிக்கணும், மக்களுக்கு வந்து நல்ல கடன் வந்து போய் சேரணும் அப்படின்றதுக்கு இதுக்கு நான் ஒரு 30% டிஸ்கவுண்ட் இன்றைக்கி வந்து நான் ஆஃபர் வந்து பண்ணுறேன். நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு SBI கிளர்க் இஸ் கரண்ட் அஃபேர்ஸ், SBI கிளர்க் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு நீங்கள் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த கூப்பன் கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. SBI கிளர்க் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற இந்த கூப்பன் கோடை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு 30% போக 139 ரூபாய்க்கு இந்த PDF நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். சரியா, உங்களுக்காக இந்த ஆஃபரை நான் வந்து கொடுக்குறேன். ஸோ அதை முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன். சரியா, ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே SBI கிளர்க் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி வெறும் 140 ரூபா மக்களே, அவ்வளோ வெறும் 140 ரூபான்றது ரொம்ப ரொம்ப ஒரு கம்மியான அமௌண்ட். அதில் உங்களுக்கு மந்த்லி அதுக்கப்புறம் வந்து மேகசின் பூஸ்டர் இது எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். ரொம்ப ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். பை பண்ணி வச்சுக்கோங்க, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு SBI கிளர்க் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் இப்போ தான் நடந்து முடிஞ்சு. எப்போ நடந்து முடிஞ்சிருக்கு அப்படின்னா மார்ச் மாதம் வந்து உங்களுக்கு வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. எஸ், மார்ச் 1ஆம் தேதி நினைக்கிறேன். எஸ், 1ஆம் தேதி வந்து நடந்து முடிஞ்சிச்சு. சரி, இப்போது நமக்கு நார்மலாக SBIயோட பிளான் என்ன அப்படின்றத ஃபாலோ பண்ண IBPSO ஃபாலோ பண்ணால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 10 நாளைக்கு முன்னாடி வந்து ரிசல்ட் விடுறது, இல்லை அப்படின்னா 2 வாரத்துக்கு முன்னாடி 2 weeks முன்னாடி ரிசல்ட் விடுறது, இந்த மாதிரி ட்ரெண்டிங்கை வந்து ஏற்பாடு பண்ணி விட்டாங்க. அப்போ அதுபடி பார்க்கும்போது SBI கிளர்க் மெயின்ஸோட அட்மிட் கார்டு வந்து 10 days பிஃபோர் எக்ஸாம் தான் விடுவாங்க. அப்போ நம்ம மெயின்ஸ் டேட் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, இது மார்ச்சா, ஏப்ரல் மாதம் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்போ மார்ச்சோட லாஸ்ட்டு, ஓகே, மார்ச் லாஸ்ட்டில் நமக்கு வந்து ரிசல்ட் வர்றதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகே, மார்ச் லாஸ்ட்டில் நமக்கு ரிசல்ட் வரதுக்கான பாசிபிள் இருக்குது. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அப்போ உங்கள் கையில் இன்னும் ஒரு 30 days கிட்ட தாங்க இருக்குது. 30 days, அதாவது 30 days அப்படின்றது ஹார்ட்லி 36, ஒரு 30 days உங்கள் கையில் வந்து இருக்குது. சரியா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னா என்னென்ன டாபிக்ஸ் வந்து பார்த்துருக்கணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம் அண்டு பாலிசிஸ் வந்து படிச்சிருந்துருக்கணும். அண்டு பேங்கிங் அண்டு எக்கனாமிக் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து படிச்சிருந்துருக்கணும். அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல், நேஷ்னல் புக்ஸ் எல்லாம் வந்து புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், அவார்ட்ஸ், சமிட்ஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், ரேங்க்ஸு, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் நியூஸு, டிஃபென்ஸு, ஆபிச்சுரிஸ், இது எல்லாமே நம்ம வந்து கவர் பண்ணியிருக்க வேண்டியது. சரி, இப்போது இதை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு SBI கிளர்க் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம எந்தெந்த மாதங்களுக்கு முதல்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இது நிறையா பேர் வந்து கேட்கக்கூடியது. சரியா, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னா அதை 2 பார்ட்டாக வந்து பிரிச்சுக்கோங்க. மொத்தம் வந்து நீங்கள் 6ல் இருந்து 8 மாதம் வரைக்கும் நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கோங்க. சரியா, 6ல் இருந்து 8 month வந்து நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ கரண்ட்லி நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் எதுலேருந்து ஆரம்பிங்க அப்படின்னா பிப்ரவரி, ஓகே, ஜான்வரி, அதுக்கப்புறம் டிசம்பர், ஓகே, நவம்பர், ஓகே, அக்டோபர், நவம்பர், டிசம்பர், எஸ், நவம்பர், இந்த மாதத்தை நீங்கள் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக வந்து படிச்சுக்கோங்க. என்ன அப்படின்னா இதுதாங்க லாஸ்ட் 4 month. லாஸ்ட் 4 month இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து இது அதிகப்படியாக கேட்குறதுக்கு பாசிபிள் இருக்குது. ஸோ இந்த இதில் இருந்து உங்களுக்கு 60% வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து வரலாம். ஓகே, அதுவும் கஷ்டமாக தான் வரும், ஒரு மாதிரி காம்ப்ளிகேட்டடாக வரும். அதனால் இந்த பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பர், நவம்பரை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிச்சுக்கோங்க. இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்கிறது என்ன அப்படின்னா மார்ச்சை பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல் படிச்சிருங்க.
மார்ச்சை வந்து நீங்கள் வந்து ஒரு வீக்லி படிச்சிருங்க. மார்ச்சோட வீக்லி பட்டும் படாமல் தொட்டும் தொடாமல்னு சொல்லிட்டேன், அந்த அளவுக்கு நீங்கள் வந்து படிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இதான் உங்களுடைய பிளானராக இருக்கணும். இப்போ அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ரிமைனிங் ரிமைனிங் 6 months இதை நான் இங்கிட்ட எழுதிடுறேன். ரிமைனிங் 3 months. இப்போ அடுத்து ரிமைனிங் இருக்கக்கூடிய 3 months இருக்குது பார்த்தீங்களா? இந்த 3 மாதத்தை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா அப்படின்ற மாதிரி படையப்பாவாக படிக்கணும். அதாவது குயிக் ரிவிஷன் பண்ணிக்கோங்க, வேறு ஒன்றுமே இல்லை. குயிக் ரிவிஷன்னா சார் ஆனால் படிக்கவே இல்லை, எப்படி சார் ரிவிஷன் பண்ணுறது அப்படின்னா, படிக்கிறதே ரிவிஷன் மாதிரி படி. உட்காந்து மொத்தமாக மந்த்லியாக எடுத்துக்கோ, கடைன்னு வாஸ்து விட்டு ஃப்ரெண்டோட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. இதான் மேட்ரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக்காக நீங்கள் படிங்க, கேப்ஷியாக வந்து படிங்க. இந்த மாதங்களை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுக்கோங்க. இந்த பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பர், நவம்பரை என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து வீக்லி கவர் பண்ணுங்கள். ஸோ முதல்ல வந்து வீக்லி வந்து படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி வந்து படிங்க. வீக்லி படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி படிங்க. அதுக்கப்புறம் வந்து போய் டெஸ்ட்டு போடுங்க. வீக்லி மந்த்லி டெஸ்ட். இதை நீங்கள் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருங்க. இந்த 4 மாதம் உங்களுக்கு ஆச்சா அப்படி போயிடும், செம்மையாக வந்துடும். அப்போ அது கேட்கும்போது இதிலிருந்து 60% இந்த கொஸ்டினில் இருந்து நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு 20% கொஸ்டினுக்கு மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இப்படி நீங்கள் படிச்சிங்கன்னா இந்த 60% இந்த கொஸ்டின்லேருந்து நம்ம 20% ஆன்சர் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் படிக்கும்போது உங்களால் வந்து ஒரு 5% உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். அப்போ டோட்டலாக உங்களால் 25% இந்த கொஸ்டின்ஸுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ண முடியும். இது இன்னும் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்க, இன்னும் நீங்கள் நிறைய செமையாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த 20% நீங்கள் 30% ஆக்கிக்கலாம். அப்போ உங்களால் இந்த 25% இருந்து ஒரு 35% கொஸ்டின்ஸ் வரைக்கும் உங்களால் அடிக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஓகேவா? என்னால் 100% அடிக்க முடியாது, 50% அடிக்க முடியாது. நான் பொய்யெல்லாம் சொல்லலை, சும்மா அவங்களை இப்படி படித்தா போதும் அப்படி படித்தா போதும் நான் ஏமாற்றவும் விரும்பலை. 50% 100% எவனாலே அடிக்க முடியாது. என்ன பண்ணலாம், 25% 35% கொஸ்டினை நம்ம கரெக்டாக அடிக்க முடியும், நம்ம காம்படிஷனுக்குள்ளே வர முடியும். ஃபேக்டை பேசுகிறேன், சரியா? அப்போது நீங்கள் ஒரு 35% இந்த கொஸ்டினை கரெக்டாக எப்படி அடிக்கிறது அப்படின்றத பிளான் பண்ணிக்கோங்க. அதான் இங்கே பிப்ரவரி, ஜனவரி, டிசம்பர், நவம்பர் இந்த 4 மாதத்தை வீக்லி மந்த்லி வந்து படிச்சுக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் இன்க்ளூட் பண்ண வேண்டியது, மோஸ்ட் இம்பார்ட்டண்டாக பார்க்க வேண்டியது என்னென்ன அப்படின்றத சொல்லிடுறேன். முதல்ல நல்லா படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஃபினான்ஸ் நியூஸுங்க. தரமாக படிச்சிருங்க. ஃபினான்ஸ் நியூஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால் ஃபினான்ஸ் நியூஸ் வந்து முதல்ல நல்லா படிங்க. அது ஃபினான்ஸ் நியூஸ்ன்றது என்ன அப்படின்னா பேங்கிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. இந்த பேங்கிங் ரிலேட்டட் நியூஸ் நீங்கள் படிக்கும்போது அந்த பேங்கிங்கோட அமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, பேங்கிங்கோட அமெண்ட்மெண்ட்ஸ், அந்த அமெண்ட்மெண்ட்ஸையும் படிச்சுக்கோங்க, ஆக்டையும் படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி படிங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவதாக நீங்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஸ்கீம்ஸு. ஸ்கீம்ஸோட மினிமம் அமௌண்ட் எவ்வளோ, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் அமௌண்ட் எவ்வளோ. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இன்டர்நேஷ்னலில் வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ ஃபண்டு கொடுத்தாங்க, அது இந்த ஃபண்டை ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. அந்த ஃபண்டு எந்த கண்ட்ரிக்கு வந்து போச்சு, அது யாரால் கொடுக்கப்பட்டது, என்ன அப்படின்றது, சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் எஸ்பிஐ கிளர்க் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டாட்டிக் கொஞ்சம் பார்த்துட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்டாட்டிக் ஜிகே உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா எஸ்பிஐ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்லாட் 1 வந்து நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்லாட் 2 வந்து நடக்குது. 2 ஸ்லாட்டாக நடக்கும். அப்போது வந்து ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் நீங்கள் போகிற ஏதாவது ஒரு ஸ்லாட்டில் உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஜிகே கேட்கலாம். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால் தயவு செஞ்சு இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இஷ்டம் தான். சாரி கைஸ், அப்பா சளி பிடிச்சது விடவே மாட்டேன். அதனால தான் என்னால் வீடியோவும் போட முடியல. உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீக் ஒரு பஸ்ஸில் மாரத்தான் கொடுக்க நினச்சேன். என்னால் கண்டினியூஸாக பேசவே முடியல. இப்படி பேசிட்டு இருக்கும்போது உடல் டப்புன்னு இருமல் வந்துடுதா, வைக்கிற டேப்லெட்ஸ் போட்டுட்ருக்கேன். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுது. ஓகே பாபா, ஃபினான்ஸ் நியூஸ், பேங்கிங் ரிலேட்டட் நியூஸ், அப்புறம் ஸ்கீம்ஸ், அப்புறம் நேஷ்னல் டு இன்டர்நேஷ்னல், அப்புறம் ஸ்டாட்டிக் ஜிகே, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிங்க. இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டிஃபென்ஸுக்கான அமௌண்ட் வந்து படிச்சிருங்க.
டிஃபென்ஸுக்கான அமௌண்ட்டு, ஓகே, டிஃபென்ஸ் அமௌண்ட் வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்கிறாங்க இது கொஞ்சம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம எல்லாருமே சொல்கிற மாதிரி இப்போது நடந்துச்சு, பிப்ரவரி மாதம் நடந்துச்சு. என்ன அப்படின்னா நம்மளுடைய பட்ஜெட் தாக்கல் வந்து நடந்தது. ஸோ அதனால் பட்ஜெட்டை ஒரு குயிக் ரிவிஷன் பண்ணிட்டு போயிடுங்க. பட்ஜெட் இங்கே ரோல் வந்து ப்ளே பண்ணும். கண்டிப்பான முறையில் பட்ஜெட்லேருந்து கொஷின்ஸ் வந்து வரும். ஓகே, அதனால் பட்ஜெட்ஸ் வந்து பார்த்துட்டு போயிருங்க. இதுதான் மேட்ரு. இதுலேருந்து உங்களால் 35% நான் சொன்னால அந்த 35%க்குள்ளே நீங்கள் வர முடியும். சரியாப்பா? இப்போது வேறு என்ன இதில் நான் வந்து பேசணும்னு நினச்சேன் அப்படின்னா, அந்த கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தளவுக்கு எப்படி நீங்கள் படிக்கணும் அப்படின்றதுக்கு தென் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். முதல்ல இப்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து நான் வந்து உங்களுக்கு வீக்லி சிஏ ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ வீக்லி சிஏ வந்து நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். வாரத்துக்கு உங்களுக்கு 3 வீடியோ. ஸோ ஏன்னா டைம் வந்து கம்மியாக இருக்குல்ல, அதனால் 3 வீடியோஸ் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். வீக்லி வந்து உங்களுக்கு வந்து 3 வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவேன். ஸோ அதை நான் வந்து சொல்லிடுறேன். தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீக்லி டு அதுக்கப்புறம் வந்து மந்த்லி சிஏவும் நான் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவேன். வீக்லி அண்ட் மந்த்லி. இந்த மந்த்லி சிஏ வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பிளான் பண்ணுறேன்னா, பெஸ்ட்டு சிஏ வந்து பிளான் பண்ணுறேன். ஒரு 6 மந்த்துக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 to 900 MCQ வந்து பிளான் பண்ணியிருக்கேன். இந்த 700 to 900 MCQ வந்து நான் இதில் வந்து பிளான் பண்ணியிருக்கேன். திரும்ப சொல்கிறேன், வீக்லி சிஏ 3 வீடியோஸ், மந்த்லி சிஏ வந்து 6 மந்தில் 700 to 900 MCQ வந்து இதில் வந்து வந்துடும். இப்போ இந்த மந்த்லி சிஏவை நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி போடுவேன். நிறைய வீடியோஸ் வந்து இதில் வந்து வரப்போகுது. சரியா? இப்போ இந்த வீக்லி சிஏ வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மந்த்லி சிஏ அப்படின்றது வந்து இப்போ நான் சொன்னேன்ல, அந்த சிஏ மேகசின் அப்படின்றது இருக்குது பார்த்தீங்களா, PDF கோர்ஸ் சிஏ மேகசின், அந்த சிஏ மேகசினோட நான் வந்து ஆட் பண்ணிடுவேன். ஓகே, ஸோ உங்களுக்கு நம்ம ஆப்பில் வந்து இந்த மந்த்லி சிஏ வந்து உங்களுக்கு வந்து ஆப்பில் தான் இருக்கும். நம்ம கனீஷ் ரீனா லாஜிக்ஸ் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து ப்ளே ஆகிற மாதிரி நம்ம வந்து பண்ணிடலாம். அண்ட் தென் எலைட் பாஸ்க்குள்ளே இருந்தீங்கன்னா அந்த எலைட் பாஸ்க்குள்ளே இது வந்துடும். ஓகே, எலைட் பாஸ்க்குள்ளே இருந்தீங்கனாலும் வந்துடும். அப்படின்னா மந்த்லி சிஏ மேகசின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மந்த்லி சிஏ மேகசின்லேயே வந்துடும். அதனால தான் சொல்கிறேன், மந்த்லி சிஏ மேகசின் இன்றைக்கி வந்து உங்களுக்கு 139 ருப்பீஸா. ஸோ இப்போயே நீங்கள் வாங்கிடுங்க. ஆர்எல்ஸ் நீங்கள் இப்போ வாங்கலை அப்படின்னா, நம்ம வீடியோஸ் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 499 ருப்பீஸ் வரைக்கும் அதோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஓகே, அதனால தான் இன்றைக்கி நான் ஆஃபர் கொடுத்துட்டு நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ ஆஃபர் ப்ரைஸை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா இந்த சிஏ மந்த்லி மேகசினை இதில் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். இந்த ருப்பீஸ்க்குள்ளே பார்த்துடலாம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அண்ட் தென் நம்ம வீக்லி சிஏவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ இந்த இங்கே போடுற வீக்லி சிஏவில் வந்து ஒரு 2லேருந்து 3 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்பில் நான் அப்லோட் பண்ணுற மாதிரி நான் வந்து பார்த்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஆப்பில் வந்து நிறைய பேர் இருக்காங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வேண்டி விரும்பி கேட்டுகிட்டே இருக்காங்க சிஏன்ட்டு. அதனால் அவங்களுக்காகவும் இந்த பெஸ்ட்டை நம்ம வந்து பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு வீக்லி சிஏ மந்த்லி சிஏ என்னோடைய பார்ட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த தடவை SBI கிளர்க்குக்கு நான் டாபிக் வைஸும் போடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னா அந்த டிஃபென்ஸ்க்கு தனியாக, அப்புறம் வந்து இந்த ஸ்கீம்ஸ் தனியாக எடுத்து ஒரு வீடியோ மாதிரி நான் வந்து போட்டு விட்றேன். கவலைப்படாதீங்க, நான் வந்து படிக்க வச்சுடுவேன். எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கம்ப்ளீட் மெகா சிஏ ரிவிஷன், மணி மாஸ்டர் மெகா சிஏ ரிவிஷனும் உங்களுக்கு வந்து இருக்கும். ஆனால் நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் வீக்லேருந்து என்னோடய வீக்லி சிஏ வந்துடும். அதனால் தயவு செஞ்சு நம்ம எந்த மாதத்துலேருந்து போவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து பிளான் பண்ணுறது வந்து இந்த ஆர்டரில் தான் நான் வந்து போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பிப்ரவரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி, அதுக்கப்புறம் டிசம்பர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நவம்பர். ஓகேவா? இப்போ பிப்ரவரி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வீக்கு, அடுத்த வாரம் ஃபஸ்ட்டு வீக்கு செகண்ட் வீக் வந்து அப்லோட் ஆகிடும். ஃபஸ்ட்டு வீக் செகண்ட் வீக் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்லோட் பண்ண முடியுமோ நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ லைவ் வந்து ஐயோப்பா சாரி மக்களே. ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொடுக்க முடியுமோ நான் வந்து கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் இந்த மந்த் வந்துடும். ஓகேவா? ஸோ இதான் பிளானு. வேறு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கொரிஸ் இருந்தால் கேளுங்க. இந்த பிளான் உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணி விடுங்க. சரியா? வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு அந்த மந்த்லியோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த 139 ருப்பீஸ் அப்படின்றது வந்து நான் சொன்ன மாதிரி 499 ருப்பீஸாக வந்து மாறிடும். ஸோ அதனால் இன்றைக்கி எல்லாருமே 30% ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. SBI Clerk கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்ற ஒரு கூப்பன் கோடை யூஸ் பண்ணி பை பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, தேங்க்யூ.